90% ஆஃப் த டைம் நான் ஒரு நார்மல் பர்சன் தான் டாக்டர். ஆனால் அந்த 10% பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து 5th கியருக்கு என் கோவம் எப்போ ஷிஃப்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. கோவம் வந்துட்டா என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரியலைஸ் ஆகுறதே கிடையாது. ஆனால் நான் சும்மாலாம் கோவப்படுறது இல்லைங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் கோவம் வருது. இது நியாயம் தானே அப்படின்னு என் கிளைண்ட்ஸ் கேட்பாங்க. இது நார்மல் கிடையாதுங்க. இந்த கண்டிஷன் பேர் ஹைப்பர் அரோசல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ராட்சசன் படத்துல அந்த வில்லன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்த புல்லிங்காக வளர்ந்த அப்புறமும் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்காக நீங்க கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்றேன்னு நான் சொல்ல வரல, அதோட மைனர் எஃபெக்ட் தாங்க உங்களுக்கு இருக்கு. சின்ன வயசுல பிரெயின்ல அலாம் சிஸ்டம் ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் போது ரீசெட் ஆயிடுதுங்க. அந்த ரீசெட் ஆன அலாம் சின்ன சின்ன மைனர் இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் அலாம் அடிச்சுட்டே உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குங்க. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை, அவங்க பேசுறது உங்க பிரெயின் டிஸ்ரெஸ்பெக்டா பர்சீவ் பண்ணி உங்களை ரியாக்ட் பண்ண வைக்குதுங்க. சரி, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ரீல்ல பார்க்கலாம். திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஹியர். டாக் டாக். பீஸ். தேங்க்யூ.